ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ மல்லி சீரியல் ப்ரமோ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நம்ம தேவசேனா கிட்ட தான் அரவிந்தும் மல்லியும் போயிருக்காங்க. அங்கே போனால் மனோகரனை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆல்ரெடி அனுப்பியிருந்தாங்க. இப்போது அவர் எங்கே இருக்காங்க என்ன அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அன்னபூரணி பெரியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க, அதாவது மனோகரன் ஐயாவை பார்க்கணும், ரஞ்சிதாவோட அப்பாவை. ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லவர், நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்வார், உண்மையை மட்டும்தான் பேசுவார், பொய்யெல்லாம் பேச மாட்டார். அவர் கிடைச்சா நமக்கு நல்லா இருக்கும், அவரை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்னு சொல்லிட்டு லாயரும் மேடமும் சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சரி, நான் வந்து கற்பகங்கிட்ட பேசுகிறேன். கற்பகத்தை போன வாரம் நான் கோயிலில் பார்க்கும்போது கூட சொன்னால் மனோகரனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. ஸோ நான் போயிட்டு கற்பகத்தை கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி அம்மா கற்பகத்தை கோயிலில் பார்த்து பேசுகிறாங்க. எங்கே பார்த்த மனோகரன் இருக்கானா, எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கேட்கும் போது, ஆமாம் நான் பார்த்துக்கினே தான் இருக்கேன், அவன் கோயிலே தான் இருக்கான், எப்போ பாருக்கும் அந்த கோயிலில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஆனால் கொஞ்சம் நாளாக இப்போ தான் பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து இருக்கிறாரு, ஆனால் அந்த மனோகரன் எங்கே இருக்காங்கன்னு தெரில மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் மல்லி நம்ம தேவசேனா மேடம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கதிரேசன் உள்ளே வராரு. அவர் உள்ளே வரவே பார்த்தீங்கன்னா, இல்லை மேடம் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஸோ நீங்கள் அப்புறம் போங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜூனியர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதையும் கேட்காம இவர் ரொம்ப வேகமாக வந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் கேஸ் எடுத்தா இந்த கேஸ் ஜெயிக்குவீங்க, ஆனால் உங்களுக்கு இவங்களால் ₹1 கூட உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது, அதனால் நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் வந்து எனக்கு பேசுங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம தேவசேனா மேம் என்ன பண்ணுறாங்க, எழுந்து அவருடைய சொட்டத்தாலேயே பிடிச்சி அப்படியே அந்த டேபிளுக்கே அப்படியே நங்குன்னு இடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.